ஹாய் மக்களே, நான் டயலிஸ் கிளம்பிட்டேன். இந்த சுடிதார் பார்த்தியலா, அந்த சுடிதார் வந்து நான் தான் தைச்சது பார்த்துக்கோங்க. 500 எடுத்து அதை வந்து கொஞ்சம் தச்சு போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டேன். இந்த இந்த டிசைன்லாம் வந்து நான் தான் வச்சேன். இந்த கைக்கு வரும்னு நினைக்கிறேன். இது அதை எடுத்து இதில் வச்சுட்டேன். அப்புறம் இதில் வந்து பீட்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க. இது வந்து எங்கள் கடையில் வந்து இந்த பிள்ளைகள் ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கும் பற்றியெல்லாம் அந்த பீடு அது வந்து விற்காமே கிடந்துச்சு. அதை எடுத்து இந்த இந்த இதுக்கு இந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இதில் வந்து பஃப்கை மாதிரி தான் வச்சுருப்பேன். ஆனால் அது அப்படி தூக்கக்கூடாது, அப்படி இருந்த மாதிரியே இருக்கணும், இல்லாத மாதிரியே இருக்கணும்ன்ட்டு வச்சுருப்பேன். முன்னாடி தைக்கிற எல்லா சுடிதார்லேயும் வந்து இந்த மாதிரி காலர் வேறு வைப்பேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தான் போயேன். காலர் இந்த மாதிரி பார்டர் மாதிரி வைப்பேன். முன்னாடி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ உடம்பு மறுபடியும் வந்திருக்கு மக்களே எனக்கு நல்லா. அதாவது டயாலிஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஒரு வெயிட்டில் வருவேன். இப்போ போகிறேன் பற்றியெல்லாம் டயாலிஸ்க்கு. இப்போ கண்டிப்பாக 47 கிலோ இருப்பேன். அதனால் இங்கே வருங்க எல்லாம் டைட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் என் சுடிதாரில் எப்போதுமே பின்னாடியும் சேர்த்து கயிறு இருக்கும். ஏன்னா இந்த ஷோல்டர் வந்து இப்படி இறங்கி வர்றது பிடிக்காது, அதனால சேர்த்து கட்டி வச்சிருவேன். மக்களே அதிகமாச்சுன்னா எங்க அடி கொன்றுவாங்க. என்ன பண்ண சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்காவ, அப்புறம் நான் அடிக்காம என்ன செய்வேன், கிக்கிக்குவோம். அதனால இது வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிட்டு தச்சு. இந்த மாதிரி தச்சு போட்டுட்டு போவோம் பார்த்துக்கோங்க. இந்த டிசைன் எல்லாம் நான் தான் வச்சேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் தைச்சிட்டேன். இனி வந்து இந்த ஆடி ஆஃபரில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து துணியாக எடுக்கணும், மெட்டீரியல் தான். அதை வந்து இனி வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் மிஷின் கிடக்கு, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து தைக்கணும்னு வச்சுருக்கேன். ஒரு 5-6 மெட்டீரியல் துணி எடுக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ரெடிமேடில் நம்ம வந்து எடுக்கிறோம் பற்றியெல்லாம் அந்த துணியெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ வந்து செட்டாக எடுத்தாலுமே அது ஒரு குவாலிட்டியெல்லாம். ஆனால் இது தைச்சது பாருங்கள், கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகுது. எவ்வளோ அழகாக ஜம்முன்னு தைச்ச மாதிரியே இருக்குது பற்றியெல்லாம். அதனால் இனி நான் தைச்சி தான் போட போகிறேன். இன்றைக்கி வந்து கார்த்தி எங்கே போகிறான், பல்லடைக்கு கூப்பிட்டு போகிறேன். நேற்று ஃபுல்லாக ஒரே அழுக, சுத்த பல்லு வலி அப்படின்னுட்டு. இப்போ வந்து பேராசிட்டமல் தான் கொடுத்தவ. நான் மெடிக்கலில் போய் கேட்டேன். ஏன்னா இன்றைக்கி பல்லு அடைக்கணும். ஆமாம், அதை காட்டக்கூடாது. இன்றைக்கி பல்லு அடைக்கணும். அதனால் இன்றைக்கி வலி இல்லாமல் இருந்தால் தான் டாக்டர் வந்து இது பண்ணுவாங்க. இல்லைன்னா அவிய ஒரு டானிக் எதை எழுதி தந்து இது பண்ணுவாங்களோ. அதனால் இது முன்னாடி ஆல்ரெடி ஒரு பல்லை அடைச்சி விட்ருக்கேன். அந்த அடைப்புக்கு எழுதி தந்த ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தான். இப்படி அழும்போது என்னால் அடைக்க முடியாது. அதனால் இந்த மருந்தை கொடுத்து சரியானதுக்கப்புறம் கூட்டுவாங்கன்னு சொன்னாவ. அதனால் அந்த எழுதி தந்த மருந்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனேன். ஒரு பல்லை அடைச்சி விட்ருந்து. அந்த சைடு தானே அடைச்சாவ. அந்த சைடு அடைச்சி விட்டாவா. அது ஓரளவு நல்லா இருக்குது. இப்போ இந்த சைடும் மேலாடியிலையும் வந்து சொத்தப்பல் வந்திருக்கு. இந்த பல்லெல்லாம் உழுறதுக்கே 11 வயசில் 12 வயசில் தான் உழுமாமா. போன வாட்டி டாக்டர்கிட்ட கேட்கும்போதே அவ்வளோ வருஷம் இப்படி சொத்த பல்லாக வச்சுட்டு இருந்தா பையன் இதாகிடுவான் அப்படின்னாவ. அப்போவே அடைச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அடைக்காமல் விட்டேன். அப்போ லைட்டாக இருந்து இப்போ கொஞ்சம் பெருசாக. இது அடைப்பாவளா இல்லைன்னா பிடுங்கணுமா என்னன்னு தெரில. கொஞ்சம் இதாகவே இருந்த மாதிரி இருக்குது. மேல்நாடியில் வந்து இந்த மேல் சைடு வந்து சின்னதாக இருக்குது. அதையும் சேர்த்து அடைச்சிட்டு வந்துடணும்னு இருக்கேன் மக்களே. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். நான் டயாலிஸ் போன உடனே எங்கள் ஹஸ்பண்ட் இவனை கூட்டிகிட்டு போய் பல்லடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். நேற்று ஃபுல்லாக ஒரே அழுவை, சாப்பிடவே இல்லை. என்ன இப்போ வலி எப்படி இருக்குது? கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்லையா? சொல்லிட்டு எங்கே பேர் அங்கிட்டு இப்போ தைரியமாக வருவார். அங்கே அந்த மிஷினை பார்த்த உடனே எல்லாத்தையும் பார்த்த உடனே ஒரே அழுவை பார்த்துக்கோங்க. அப்புறம் டாக்டர் வந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறது. அழுவையெல்லாம் இது. அதனால அழக்கூடாது, சரியா? அந்த டாக்டர் எனக்கும் பல்லடைக்கு போடுறேங்க. அதான் குடும்பமே சூத்த பல்ல தான் இருக்கு. நான் திறக்க முடியாது. நான் இதுக்கு
அது அந்த சூத்த ஒரு பல்ல போட்டோ எடுத்துக்கோங்க. ஒரேடியாக எல்லாத்தையும் கூட்டு போக முடியாது, அவளுக்கு எக்ஸாம் நடக்குது. சொல்லும் போதும் ஒரேடியாக தான் சொல்லுவாவ. பல்ல அடைக்கையே 500 வாங்குவோம். அதனால தான் சரி இனி ஃபஸ்ட்டு இவனை அடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு எக்ஸாம் முடிச்சு லீவ் விட்டதுக்கப்புறம் அவளை கூட்டு போய் அடைக்கணும். அதுக்கப்புறம் இவனை ஸ்கூல்ல விடணும். ஆமாம், இவன் இதுதான் ரொம்ப வலியில் தாங்க முடியாமல் அழுறான். அந்த பல்லு வலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், பார்த்துக்கோங்க, உசுரே போயிடும். அதனால் வந்து அடைச்சி விட்ற வேண்டியதான். எங்கள் ஹஸ்பண்டுக்கு பல்லு வலி பல்லு சொத்தையே இல்லை போல், அதனால் அவளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பல்லு வலி தானே கொஞ்ச நேரத்தில் சரியானு ஈஸியாக சொல்கிறா. பல்லு வலி எந்த அளவில் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் மக்களே நான் போயிட்டு வரேன், அவனுக்கு அடைச்சி விட்டுட்டு வரேன். பல்லு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம மக்களே இருக்கணும். சின்னதுலேயே பார்த்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. பெருசாகிட்டுன்னா வந்து அது வந்து அப்பப்போ வலி கொடுத்து நம்மளும் உசுரை வாங்கிரும். ஒரு கடாப்பள்ளி வழுக்கு விழுந்திருக்கு, அது வந்து இவாளும் பார்க்கலையா, அதை சாப்பிட்டுட்டான்னு நினைக்கிறேன். அந்த சைடு பல்ல காணுமே, எங்கே ஒரு பல்ல பல்லு விழுந்தது கூட அந்த பிள்ளைக்கு தெரியல. சரி நாங்கள் போயிட்டு வரோம். அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அவளை போய் ஹாஸ்பிட்டலில் எங்கள் இதில் வந்து ஏ பிளாக் பி பிளாக்குன்னு இருக்குதுங்க. ஏ பிளாக்கில் வந்து பல் டாக்டர் பார்க்கணுன்னா 500 டோக்கனு, அதுவே பி பிளாக்லன்னா 60 தான் டோக்கனு. ஏ பிளாக்கில் வந்து வெள்ளி சனி அந்த பல் டாக்டர் இருப்பாங்க, மற்றபடி ஃபுல்லாக திங்கள் செவ்வாய் புதன்னு பி பிளாக்கில் தான் இருப்பாங்க. அவங்க கூட்டமாக இருக்குமா, ஆனால் நல்லா பார்ப்பாங்க டாக்டரு. அதனால் அதான் இவனை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். அதான் நான் வந்து அங்கே தான் எப்போதும் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில், திங்கள் புதன் வெள்ளின்னு. அப்புறம் வீல்வெளியில் தனித்தனியாக திருப்பூரில் தூக்கிட்டு அலைய முடியுமோ, அதுக்கு ஒரே ஹாஸ்பிட்டலில் பார்த்துலான்னு கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா பி பிளாக்கில் எந்த இது பார்த்தாலுமே 60 தான் டோக்கனு. அதனால் போய் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வரேன் மக்களே. இதுதான் கார்த்தியோட ஃப்ரெண்டு. அவன் பெல்ட்டு போடலன்னு அவன் உட்காந்து பெல்ட்டை போடு கார்த்தி பெல்ட்டை போட கார்த்தின்னுட்டு அவனே மாட்டி விட ஆரம்பிச்சிட்டான். 2 பேர்த்துக்குமே ஒரே ஏஜ் தான், 2 பேருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து வேறு ஸ்கூலு, இவன் வேறு ஸ்கூலு. ஆனால் நாங்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறனால வந்து இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் பார்த்துக்கோங்க. அதனால் பெல்ட்டு போட்டுட்டு போ கார்த்தி, அப்போ தான் நல்லா இருக்கும்ன்ட்டு அவன் உட்காந்து மாட்டுறான். அந்த பெல்ட்டு ஆகாது பார்த்துக்கோங்க, இருந்தாலும் நான் மாட்டி விட்றேன், எனக்கு மாட்ட தெரியும் அப்படின்ட்டு சுற்றி விட்டு மாட்டிக்கிட்டே தான் இருந்தான். எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு யாருமே இந்த மாதிரி இல்லையே அப்படின்ட்டு ஒரு இதுதான். பரவாயில்ல, பிள்ளைங்களுக்காவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங் வர்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவ்வளோ பாசமாக அந்த பையன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அவன் என்னை அத்தை நான் மாட்டி விட்றேன், அத்தை நான் சூப்பராக மாட்டுவேன், அத்தைன்னு வாய்க்கு கூப்பிடும் போதெல்லாம் அத்தைன்னு தான் கூப்பிடுவான்.